மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. ஓசூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 11,31,000 பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை தற்பொழுது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சூழலில் ஓசூர் அருகே பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 11,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது வழியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் காவல்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் கடுமையாக சோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஓசூர் அருகே வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 11,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது ஓசூர் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், ஓசூர் அருகே 11,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக தற்போது ஓசூர் அருகே 4 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் உரிய ஆவணங்களமின்றி கொண்டு வரப்பட்ட 11,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நேற்று மாலை மத்திய பேருந்து நிலையம் அருகே மஞ்சுநாத் என்பவர் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 93,000 ரூபாயை தேர்தல் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஓசூர் அடுத்த கக்கனூர் என்ற தமிழக கர்நாடக எல்லையிலான எல்லைக்குட்பட்ட கக்கனூர் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் சோதனை வாயில் ஈடுபடும் ஒட்டப்பள்ளி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் காரில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ய, அதே போல தமிழக மாநில ஜூட்டிவாடி சோதனை சாவடியில் கர்நாடகாவில் இருந்து ஒசூர் நோக்கி வந்த காரில் வினோத் என்பவரின் உரிய ஆவணங்களமின்றி 3,88,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கோலார் மாவட்டம் சீனிவாசபுரத்தில் இருந்து சவுடர் ரெட்டி என்பவர் கர்நாடகா மாநிலம் ஆனைக்கல் பகுதிக்கு ஒசூர் வழியாக ஆவணமின்றி 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்து சென்ற பொழுது பாகலூர் சாலையில் சப்தகிரி பகுதியில் பார்டர் பகுதியில் தேர்தல் பறக்கும் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பறிமுதல் செய்தனர். மொத்தம் 11,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணத்தை ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகளிடம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சர்வகோவில் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன்.